Friends, welcome to Republic Eyes. So in this video we will discuss the editorials of June 26 and June 26ல வந்திருக்கிற ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சென்சல்ஸ் டெத். ஸோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஜெயராஜ் அண்ட் பீனிக்ஸ், இவங்க 2 பேர் இறந்துருக்காங்க போலீஸ் கஸ்டடியில். ஸோ எதுக்காக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் தேவர் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை யுவர் சப்ஜெக்டட் டு டார்ச்சர், அதுக்கப்புறம் தான் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் த கேஸ் வென்ட் டு மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். அண்ட் இப்போது கவர்மெண்ட்டோடைய ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் 2 சப் இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வெயிட்டில் வச்சுருக்காங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்ட் த கேசஸ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் இது வரையும் இல்லாமல் 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சீஃப் மினிஸ்டர். சரி, இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணால் அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக கொடுக்கணும். இதை சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டடியல் டெத்ஸ் ஆர் லைக் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி, இப்போ யூபிஎஸ்சியில் வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் கஸ்டடியல் டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் விச் வி கேன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் ஆடட் டு இட் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டடியல் டெத்ஸ் வந்து இந்த டாபிக் வந்து நீங்கள் ரிஃபார்ம்ஸ் இன் போலீஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ போலீசிங் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து கஸ்டடியல் டெத். இதுக்கு நீங்கள் எப்படி ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it happens because of torture. Plus added to it there is a lack of professionalism. சரிங்களா? And why police use these sort of methods அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it is to draw confessions. சரிங்களா? ஒரு கேஸில் வந்து ஒருத்தர் இன்வால்வ் ஆகிட்டாரு, அவரை வந்து குற்றத்தை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் கஸ்டடியல் டெத். ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் புவர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு ரீசன் ஆச்சா? அதே மாதிரி ட்ரைனிங், லேக் ஆஃப் அடிக்குவேட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ரீசன்ஸ்க்கு. பிளஸ் ஆடட் டு இட் லேக் ஆஃப் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃபைன். பிளஸ் ஆடட் டு இட் அண்ட் கன்வென்ஷன் விச் இஸ் ப்ரிவேலிங் தட், அதாவது என்னன்னா கஸ்டடியல் டெத் நடந்தாலும் நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூப் ஹோல்ஸ் இன் தி லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பிளஸ் ஆடட் டு இட் தெர் இஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் லெஜிஸ்லேஷன். சரியா? ஸோ இப்போ ஒரு பிரிசனர் இருக்காருன்னா தென் அவருக்கு வந்து சேஃப் கார்டு கொடுக்கணும். பிகாஸ் அண்டர் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் ஹேப்பன்ஸ் டு பி அன் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அவருக்கு வந்து சேஃப் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருக்கே ஒழிய இந்த மாதிரி கஸ்டடியல் டெத்ஸ் நடந்ததுன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. சரிங்களா? சரி, இதெல்லாம் நம்ம ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாட் ஆர் தி ரிஃபார்ம்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சுனாலே ஓரளவுக்கு எல்லாமே கிளீனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணணும். சிசிடிவி கேமரா இருக்கணும். சரிங்களா? அந்த செகண்ட் திங் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தர் அக்யூஸ்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், he has to be produced before the magistrate within 24 hours அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் ஆனால் போலீஸ்காரங்க நிறைய வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா they will have an register. அந்த ரெஜிஸ்டரில் டைமை மாற்றி போட்டுருவாங்க. இல்லை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எழுத மாட்டாங்க. ஃபைன். ஸோ அதனால் சிசிடிவி கேமரா வச்சாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் கிளியராக தெரிய வரும். இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா கிளியராக தெரிய வரும். ஒரு பயம் ஒன்று இருக்கும். சரி, ப்ளஸ் ஆடட் டு இட் there needs to be an ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர். சரிங்களா? ஸோ இந்தியா ஹேஸ் டு ராட்டிஃபை தி UN கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர். சரிங்களா? அண்ட் இதுவரையும் இல்லாமல் லா கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய 273rd ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கு அண்ட் இது கூட கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் த பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் இன்வால்வ்டு ஷுட் பி கிரிமினலி ப்ராசிக்யூட்டட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அவங்க மேலே வந்து கிரிமினலி ப்ராசிக்யூட்டட் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க லா கமிஷன் ஆஃப் இந்தியாவே. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் ப்ராப்பர் சர்வேலன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இந்த சர்வேலன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் ஒரு குவாலிஃபைட் பர்சன்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட்டு அவங்க போய் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி வச்சிருக்கணும். ஃபைன். ப்ளஸ் added to it training should be proper and educating the officials should be there. சரிங்களா? ஏன்னா first of all torture is against a fundamental right. சரிங்களா? அதே மாதிரி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஃபார் என்கவுண்டர் ஆர் கஸ்டோடியல் டெத் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன்ஸ் ஆர் பர்சனல் கிரட்ஜஸ்க்காக கூட இருக்கலாம். தன்னுடைய கடுப்பு காண்டு இதுக்கு அகெயின்ஸ்டாக கூட கஸ்டடியல் டெத் நடக்கலாம். சரிங்களா? அண்ட் ஈவன் தேர் ஆர் அ கேஸ் ஆஃப் custodial deaths where politicians are even involved. So politicians வந்து ஷீல்டு மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸை. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லா வேணும். ஸோ ஏற்கனவே லா இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் ஆனால் இப்படி இருந்து கூட இம்ப்ளிமெண்ட் ப்ராப்பராக பண்ணுறது இல்லையே.
ஸோ தேர் நீட்ஸ் டு பி அன் இண்டிபெண்டன்ட் பாடி டு ரிவ்யூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம் உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில். ஃபைன். எனிவே தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் வி கேன் டெல். அண்ட் இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் படிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே குற்றங்கள் இருக்கலாம். அதாவது த பர்சன் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸை, அவங்க வந்து உண்மையாலே குற்றம் செஞ்சவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எந்த மாதிரி குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிசேபிள் பண்ணாங்க டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை. தட் இஸ் ஆர்டர்ட் பை அன் பப்ளிக் சர்வெண்ட் விச் அட்ராக்ட்ஸ் ஒன்லி செக்ஷன் 188 ஆஃப் தி ஐபிசி. சரியா? ஸோ இந்த இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் கடை மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ செக்ஷன் 188 ஆஃப் தி ஐபிசியில் உங்களை உள்ள போடுங்க. ஆனால் அட் த மீன் டைம் தே வேர் புக்டு அண்டர் செக்ஷன் 383 ஆல்சோ. அண்ட் இது வரையும் இல்லாமல் 506 கூட போட்டிருக்காங்க. 506 கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கிரிமினல் இன்டிமிடேஷன்னா வந்து மிரட்டுறது. அண்ட் இது வரையும் இல்லாமல் ப்ரெஷர் போடுறது, அதுதான் கிரிமினல் இன்டிமிடேஷன். ஸோ இந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அண்ட் இதுவரை எல்லாமே இந்த ஆர்டிகலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் வந்து எப்போ ஆட் பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களுடைய பர்சனல் கிரட்ஜை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் இதெல்லாம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறாங்களா. அதாவது ஹராஸ் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் நடக்கக்கூடாது. அண்ட் ஃபியூ ஹேஸ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது டாப் அஃபீஷியல்ஸ் ஹேஸ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. பட் எனிவே எஸ், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். பட் யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கஸ்டடியல் டெத் எதுக்காக நடக்குது, அண்ட் அதே மாதிரி வாட் ஆர் தி ரிஃபார்ம்ஸ் நீடட் இன் போலீசிங், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபைன். எனிவே த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ஷட் அண்ட் ஓப்பன் ஆன் 10 years டியூரிங் தி பேண்டமிக், நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். அண்ட் அதே மாதிரி த நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த மயோபியா ஆஃப் 2020 இந்த சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் லீட் ஆர்டிகல். ஸோ இந்த லீட் ஆர்டிகல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் அவசியம் கிடையாது, ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற பேக்ரவுண்ட் அவசியம். சரிங்களா? ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் லைக், இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பிரச்சனை இருக்குல்ல இப்போ, அதான் அக்ஸை சென் இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட். இது நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்பியூட்னால லைக் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ரூலிங் பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை வந்து சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன யோகியமா? உங்கள் டைமில் கூட நீங்கள் வந்து சியாச்சின் கிளேஷியரில், அப்போ அதாவது சியாச்சின் கிளேஷியரை பேஸ் பண்ணி டிஸ்எங்கேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் அப்போ இருந்த ஃபாரின் செக்ரட்டரி அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு போல். அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு டீலே வந்து ஒரு எடுத்துகிட்டு வந்தது பாகிஸ்தான் கூட. அதாவது என்னன்னா, சியாச்சின் கிளேஷியர்லேருந்து இந்தியன் ட்ரூப்ஸை வெளியே எடுத்துட்டு சியாச்சின் கிளேஷியரை வந்து 2 பேருமே வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி, ஸோ அவர் புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக த சேம் ஃபாரின் செக்ரட்டரி ஷாம் ஷரன் ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்காரு இப்போ. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஆர்டிகல், இது அவசியம் இல்லை. ஆனால் த இஷ்யூ இஸ் அபவுட் சியாச்சின் கிளேஷியர். ஸோ சியாச்சின் கிளேஷியர் இஷ்யூனா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். புரியுதுங்களா? ஸோ அந்த இஷ்யூவை நம்ம இன் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ I would have presented you with a Jammu and Kashmir map. சரியா? ஸோ இஷ்யூவை தான் பார்க்குறோம் இப்போ. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேப்பில் பார்த்தீங்கன்னா அக்ஸை சின் ரீஜன் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை சைனா ரைட் நவ். அண்ட் இந்த லைன் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். சரிங்களா? அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் இருக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் இருக்குது, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குது. அண்ட் திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் அன் லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது LOC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் இந்த ரீஜன் வந்து கில்ஜித் பல்திஸ்தான் ரீஜனு. இது எல்லாமே POK தான். கில்ஜித் பல்திஸ்தான்னா இந்த ரீஜனை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஏன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் பி நோயிங் லைக் 1947 பார்ட்டிஷன் நடந்தது. பார்ட்டிஷன் நடந்ததுக்கப்புறம் லைக் காஷ்மீரை பேஸ் பண்ணி கான்ஃப்ளிக்ஸ் வாஸ் தேர். ராஜா ஹரிசிங் இருந்தார். யார் பக்கம் சேரணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அண்ட் அவர் இந்தியா கூட சேர போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அண்ட் பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வர் இன்ட்ரூடிங். அண்ட் அவர் இந்தியா கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஸன் வந்து சைன் பண்ணிட்டாரு. அண்ட் அப்படி சைன் பண்ண உடனே இந்தியா தன்னுடைய ட்ரூப்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படி டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் வந்து சில டெரிட்டோரி கேப்சர் பண்ணிக்கினாங்க. சரியா? அதாவது அவங்க மிலிட்ரிஸை வந்து அங்கேயும் டிப்ளாய் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ பாகிஸ்தான் அட்டாக்டு காஷ்மீர், இந்தியா ரிட்டாலியேட்டட் அண்ட் the matter went to the யுனைடெட் நேஷன் இன்டர்ஃபியர் பண்ணிச்சு, சீஸ் ஃபயர் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரிங்களா? ஆனால் என்ன தான் சீஸ் ஃபயர் எடுத்துகிட்டு வந்தாலும் அப்போ வந்து இந்த பவுண்ட்ரி லைன் வந்து டிசைட் பண்ணல. ஃபைன், ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ பவுண்ட்ரி லைன் டிசைட் பண்ணல. ஸோ அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன யோசிச்சாங்கன்னா, சரி, ஓகே, ரைட்டு, சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டில் தானே இருக்கும் இப்போதைக்கு, அதாவது அட் ப்ரெசென்ட் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஒரு பவுண்ட்ரி லைன் ஒன்று மார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து 1949 கராச்சி அக்ரிமெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 1949 கராச்சி அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இந்த லைன் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ட்ரா பண்ணாங்க. அப்படியே ட்ரா பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் ட்ரா பண்ணிட்டு வரும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, இந்த பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
சரி, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பேர் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் NJ9842. சரிங்களா, இட் இஸ் NJ9842. சரி, இதுக்கப்புறம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சியாச்சின் கிளேஷியர் விச் ஃபால்ஸ் அண்டர் காரகோரம் பாஸ். சரிங்களா, ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஹிமாலயாஸ் இஸ் அண்ட் மவுண்டன் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஜோன் வந்து சியாச்சின் கிளேஷியர். ஸோ சியாச்சின் கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து தேர்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன், தென் நம்ம ஒரு கதைக்கு போகலாம். ஸோ இதை வந்து தேர்டு போல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஏன் தேர்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நார்த் போல், சவுத் போல், அதுக்கப்புறம் இருக்கிற போல் வந்து சியாச்சின் கிளேஷியர். ஸோ அவ்வளோ ஐஸ் இருக்கவங்க. ஸோ அதனால தேர்டு போல். அண்ட் இது வரையும் இல்லாமல் லைக் இட் ஃபால்ஸ் இன் காரகோரம் ரேஞ்ச். புரியுதுங்களா. அண்ட் இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2400 கிலோமீட்டர். இந்த ட்ரையாங்கிள் 2400 கிலோமீட்டர். அண்ட் இதோடைய ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5400 மீட்டர்ஸ் அபவ் ஆவரேஜ், அபவ் சி லெவல். சரிங்களா, ஸோ 5400 மீட்டர்ஸ். அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஜென்ரலி இங்கே வந்து டெம்பரேச்சர் -70 டிகிரி செல்சியஸ் போல தான் இருக்கும். சரிங்களா, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹையஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் இன் தி வேர்ல்டு, சியாச்சினா. அது இங்கே ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஐஸ் இங்கே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் நூப்ரா ரிவர், NUBRA, நூப்ரா ரிவர். சரிங்களா, சரி, லைனு NJ9849 வரைக்கும் இருக்குது சார். அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சியாச்சின் கிளேஷியர் இருக்குது, இங்கெல்லாம் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாகிரபிக்கல் ஃபீச்சர் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போவும் ஒரு ஒப்பீனியன் இஸ் ப்ரிவேலிங், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் அப்போவும் அவங்க யோசிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த NJ9842 வரையும் நிப்பாட்டிட்டாங்க இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல. சரியா, அதுக்கப்புறம் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் கீட்டம், டென்ஸ் நார்த். சரி, இந்த டென்ஸ் நார்த்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து அப்படியே நார்த்தாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா, சரி, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கராச்சி அக்ரிமெண்ட் 1949 வந்து டென்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். ரைட்டு, இந்த கராச்சி அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் கூட லைக் என்ன சொல்கிறது, பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் சீஸ்ஃபயர் வயலேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் 1972 சிம்லா அக்ரிமெண்ட் நடந்தது. திருப்பியும் இது வந்து என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் தான். அதான் நம்ம நேற்று எடிட்டோரியலில் கூட பார்த்துருப்போம். அதாவது 1972 சிம்லா அக்ரிமெண்ட்டில் ரெண்டு நேஷனுமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னா தென் இட் ஷுட் பி டேக்கன் பைலேட்டரலி அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா, ஸோ திஸ் வாஸ் பாட் இன் சிம்லா அக்ரிமெண்ட் ஆஃப் 1972. அண்ட் சிம்லா அக்ரிமெண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் கூட இருக்கு. ப்ளீஸ் ஹேவ் அ கோ த்ரூ இன் விக்கிபீடியா சிம்லா அக்ரிமெண்ட். சரிங்களா, ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்லா அக்ரிமெண்ட்ல கூட இந்த சியாச்சின் கிளேஷியர் பேஸ் பண்ணி டிமார்கேஷன் எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சியாச்சின் கிளேஷியர் இங்கே இருக்கு இல்லையா, NJ9842 பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்க. சரியா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இது வரைக்கும் முடிஞ்சிருது. இப்போ இந்தியா என்ன சொல்லுதுன்னா டென்ஸ் நார்த்ன்றோம்ல, நம்ம டென்ஸ் நார்த்னா இப்படி நார்த் போங்க, மேலே போங்க அப்படின்றாங்க. ஃபைன். பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இல்ல, இந்த லைனை நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வர்றீங்க, ஸோ இதுதான் எங்க சியாச்சின் கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ரீஜன் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாகிஸ்தான். இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இல்ல, இந்த ரீஜன் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றாங்க. சரியா, ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் போஸ்ட். சரி, ஓகே, ரைட். இப்போ 1970s வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சியாச்சின் கிளேஷியரில் வந்து ட்ரெக்கிங் நடந்துருந்தது, மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்துருந்தது 1970s வரையும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேஷனுமே இது வந்து எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு கராச்சி அக்ரிமெண்ட்லேருந்தே யோசிச்சுன்னு இருக்காங்க ரெண்டு நேஷன்ஸுமே. சரிங்களா, அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பாகிஸ்தான் தாட் டு கேப்சர் தி டெரிட்டோரி. சரிங்களா, ஸோ இந்த இயர் 1984 பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே ட்ரைடு டு கண்ட்ரோல் தி சியாச்சின் கிளேஷியர். ஸோ அவங்க மிலிட்ரியை வந்து அங்கே டிப்ளாய் பண்ணிட்டாங்க. டிப்ளாய் பண்ணிட்டு சியாச்சின் கிளேஷியர் அப்படியே இந்த லைன் இருக்கு இல்லையா, அதான் நம்ம பார்த்தா இந்த லைன் விச் இஸ் கிளைம்டு பை தி பாகிஸ்தான், இந்த லைன் வரையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாகிஸ்தான் இருந்தாங்க. சரியா, ஸோ எக்ஸாக்டா டேட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17th April 1984 பாகிஸ்தான் ட்ரைடு டு ஹாவ் அ கண்ட்ரோல் ஆன் தி டெரிட்டோரி ஆஃப் திஸ். சரியா, அண்ட் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷன் மேகதூத். ஸோ இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே எல்லா பாயிண்ட்டையும் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசஸ் இருக்கும். அதாவது ஷியாலா, பிலாஃபோன்லா, கியோங்லா அப்படின்னு சொல்லிட்டு 3 பாசஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த NJ9842லேருந்து I know this image is of less clarity, but anyway, திருப்பி இந்த இமேஜுக்கே போயிடலாம். ஸோ இந்த NJ9842லேருந்து இந்த பாசஸ்லாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் பிலாஃபோன்லா, ஷியாலா, கியோங்லா, இது எல்லா பாசஸையும் வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க. சரியா, ஸோ இட் இஸ் லைக் இந்த ரிட்ஜ் பேர் வந்து சால்டாரோ ரிட்ஜ். சரிங்களா, ஸோ மவுண்டன் ரேஞ்சஸை வந்து ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த சால்டாரோ ரிட்ஜில் இத்தனி பாசஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இது ஒரு சப் ரேஞ்ச் ஆஃப் காரக்கோரம் ரேஞ்ச் தான். காரக்கோரம் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் ஒன்று இருக்கு, அது இல்லாமல் சால்டாரோ மவுண்டன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு சரியா. ஸோ மவுண்டன் ரேஞ்சஸ் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து இந்த பாசஸ் இருக்கும். ஸோ எப்படி செங்கோட்டா பாஸ் இருக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் மவுண்டன் ரேஞ்சு, நடுவில் செங்கோட்டா கேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புரியுதுங்களா. சரி, இப்போ இந்தியா has captured all these fine and friends இதை பேஸ் பண்ணி திருப்பியும் பாகிஸ்தான் வந்து ஃபயரிங்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த ஆப்ரேஷன் மேகதூத் ஹேப்பன்ஸ் டு பி அன் குவைட் சக்ஸஸ் ஃபார் இந்தியா அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டாக பாகிஸ்தான் வந்து ஃபயரிங்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் 2003 வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம சீஸ் ஃபயரை எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரிங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சியாச்சின் கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்ட்ராட்டஜிக்கலி இதோட இம்பார்ட்டன்ஸ் பேசணும் அப்படின்ட்டு வைங்களேன். தென் இந்த சியாச்சின் கிளேஷியர் வெறியும் இல்லைன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாக்கு நடுவில் லிங்கேஜ் வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ தே கேன் ஈஸிலி கனெக்ட் சைனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் காஸ் ஆஃப் கன்சர்ன். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியாச்சின் கிளேஷியர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி சைனா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு க்ளீனாக தெரியும் அக்ஷய் சின். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் சேஃப்டி ஃபார் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் கூட இது சரிங்களா. ப்ளஸ் வி ஹேவ் அன் நெய்பர் இஷ்யூ தட் இஸ் லைக் வித் சைனா as well as வித் பாகிஸ்தான் வி ஹேவ் இஷ்யூஸ். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் மிட்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்கக்கிட்ட இந்த இடம்லாம் கொடுத்து நம்ம வந்து பிரச்சனை பண்ண மாட்டோம், அதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ வி ஹேவ் நெய்பர் இஷ்யூஸ். ஸோ அதனால் தீஸ் ஜோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சரி, பட் அட் த மீன் டைம் தேர் ஆர் ஃபியூ ஷார்ட் கமிங்ஸ் கூட. ஸோ என்னென்ன ஷார்ட் கமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஆத்தர் இந்த ரீசனுக்காக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தட் இஸ் லைக் சிக்னலே இல்லாத ஃபோனுக்கு எதுக்குப்பா சிம் கார்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, அவர் சொன்னது நான் சொல்கிற மாதிரிங்க, ஸ்ட்ரகிள் ஆஃப் டூ பிளாட் மென் ஓவர் அ கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே ட்ரை ஐஸ் தான். ஆனால் அதுக்காக ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய கமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன் அப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ஆல்டிடியூடு ஸோ பயங்கர ஹைட்டில் இருக்குது. ரெண்டாவது, இட் இஸ் இன்ஹாபிட்டபிள். ஸோ இன்ஹாபிட்டபிள். ஸோ அங்கெல்லாம் யாருமே போயெல்லாம் வாழ முடியாது, வீடெல்லாம் வச்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது, இஃப் யூ டெல் லைக் அங்கே வந்து மினரல்ஸ் இருக்குது அண்ட் மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஏன்னா அது வந்து தேர்ட் போல் சரிங்களா. வேணா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்காக வேணா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா என்விரான்மெண்டலி இது வந்து ஒரு சைட் சீயிங் இடமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் -70°C. அண்ட் இது வெறியும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனோட ஷார்ட் கமிங்ஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் தி பிளேசஸ் இஸ் மோர் ஹை சரியா. ஸோ நிறைய சோல்ஜர்ஸ் ஹவ் லாஸ்ட் தி லைஃப் இன் தி பர்டிகுலர் ரீஜன். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபயரிங் ஆர் கிராஸ் பார்டர் ஃபயரிங் வைலன்ஸ், இதுக்காக கிடையாது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்டிடியூட் சிக்னஸ் சரியா. ஸோ அந்த டெம்பரேச்சரில் அந்த ஜோனை மேனேஜ் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் குவைட் டிஃபிகல்ட், -70°C. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு சி தட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கமிங்ஸ்லாம் இருக்குது. பட் ஹவெவர் எஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா ஒரு இடம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. ஃபைன், எனிவே திஸ் இஸ் த திங். இப்போ ஆத்தர் மேலே என்ன பிளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட வந்து சியாச்சின் பிடிச்சிட்டீங்க, ஆனால் பாகிஸ்தான் ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அங்கே வந்து சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்களே, டிஸ்எங்கேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்களே அப்படின்ற மாதிரி ஆத்தர் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. நான் ஆத்தர் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பேசி சரிங்களா. ஆனால் சியாச்சின் கிளேஷியர் இஷ்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஃபைன், எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், வை சைனா இஸ் பீங் அக்ரெசிவ் அலாங் தி LAC சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வை சைனா இஸ் மோர் அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் சரியா. ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி டென்ஷன்ஸ் நடக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, then we can tell certain points. என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, first point, it is like reorganization of the state of Jammu and Kashmir. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி நம்புறேன் சரியா. இதில் வந்து அக்ஷய் சின் ரீஜன் நம்மளுதுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கோம். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரிங்களா. சரி, தேர்ட் பாயிண்ட் என்ன பேசலாம் நீங்கள்? தேர்ட் பாயிண்ட் இஸ் லைக் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசலாம் சரிங்களா. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் என்னன்னா, இந்தியா சைனாக்கு அகைன்ஸ்டாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஸோ சைனாக்கு அகைன்ஸ்டாக இந்தியா எப்படி போயின்னு இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், US அலையன்ஸ். ஸோ US அலையன்ஸ் அகைன்ஸ்ட் சைனா. எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ USA இஸ் ப்ரொபோசிங் ஃபார் G11, G7லேருந்து G11 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. இதுல இந்தியாவும் ஒரு மெம்பர்ன்றாங்க. அண்ட் இந்த G11 பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி சைனாவை ஆஃப் செட் பண்றது அப்படின்னு சொல்றதுக்காக தான் எடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா. செகண்ட், நீங்க பாத்தீங்கன்னா குவாட்ல இந்தியா மெம்பராக இருக்கு. ஸோ குவாட்னா என்னது? 4 மெம்பர் நேஷன்ஸ் ஒன்னாக ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங், இதுதான் குவாட்ரிலேட்டரல் அலையன்ஸ். ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ் என்னது? அகைன்ஸ்ட் சைனா. இந்த குவாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது US, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா 4 பேர் ஒன்னாக
ஈஸியாக வந்து சைனாவை ஆஃப் செட் பண்ணலாம் எங்க சவுத் சைனா சீல. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், ஸோ இன்வேரியபிளி வி ஆர் கிவிங் ப்ரெஷர் டு சைனா. சரியா? அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் விச் வி கேன் டெல் இஸ் லைக் க்ரோயிங் இந்தியா யூஎஸ் டைஸ். சரிங்களா? ஸோ இந்தியாவும் யூஎஸ்ஏவும் பார்த்தீங்கன்னா இப்போ அலையன்ஸில் ரொம்ப அப்படியே நெருக்கமாக இருக்கிறாங்க இன் வாட் எவர் ஏரியாஸ் ஆர் ஜோன்ஸ் இட் மைட் பி. அண்ட் USA which happens to be the ally of China, இவங்க வந்து இந்தியாவை தான் சவுத் ஏஷியாவில் தன்னுடைய பார்ட்னராக பார்க்குறாங்க. ஃபைன். ஸோ இது ஒரு பாயிண்டாக இருக்குது. நெக்ஸ்ட், ரைசிங் சைனீஸ் சென்டிமெண்ட், அதாவது சைனீஸ்க்கு அகைன்ஸ்டான சென்டிமெண்ட் விச் இஸ் ப்ரிவலண்ட் இன் இந்தியா, ஆன்டி சென்டிமெண்ட். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோவில் கூட பார்த்துருப்போம். தட் இஸ் லைக் என்னன்னா சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து பாய்காட் பண்ணுறது வந்து இட் இஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க என்னோட எக்கனாமிக்ஸ் வீடியோ பாருங்க. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அன் டெட்ரிமெண்டல் ஸ்டெப் ஃபார் இந்தியா. ஏன்னா நம்ம சைனீஸ் கிட்டலேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து இன்டர்மீடியட் குட்ஸ் தான். ஆனால் சென்டிமெண்ட் இஸ் ப்ரிவேலிங்ல. அண்ட் இது வேறு இல்லாமல் நேற்று வந்து ஒரு ரூல் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் லைக் என்னன்னா மார்க்கெட் பிளேசஸில் வந்து நம்ம வந்து மேட் இன் இந்தியா டேக், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் டேக் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அகைன்ஸ்ட் சைனாவாக தான் இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் சைனா சிபிஇசி, அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், அண்ட் அதே மாதிரி ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்குது. அதுக்கு வந்து டிபெட்டும் முக்கியம், ப்ளஸ் ஆடட் டு இட் பாகிஸ்தானும் முக்கியம். அண்ட் இந்தியா தே நெய்தர் அக்செப்ட்ஸ் சிபிஇசி, அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை நம்ம அக்செப்டே பண்ணிக்கல. அண்ட் நம்ம என்ன சொல்றது, இதை பேஸ் பண்ணி ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் காமிச்சிருக்கோம் நம்ம. அண்ட் அதே மாதிரி இந்தியா நெவர் அக்செப்டட் சைனீஸ் ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் வேர் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏஷியாவில் த ஒன்லி நேஷன் டு நாட் அக்செப்ட் ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் would have been like இந்தியாவாக தான் இருக்கும். சரி, இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, ஹிஸ்டாரிக்கலி இஃப் யூ சி சைனா கன்சிடர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு பி தேர் பார்ட், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா இப்போ இருக்கிற லடாக் டு பி தேர் பார்ட். வாட் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாவோ இருக்காரு இல்லையா, மாவோ. ஸோ மாவோ யாரு? கம்யூனிசம் வந்து சைனால மாவோயிசம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தவர், ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்தவர், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறவர். இவருக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கு, தட் இஸ் லைக் ரைட் ஹேண்ட் பாம் வித் 5 fingers ஐடியாலஜி. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் ரைட் ஹேண்ட் பாம் வித் 5 fingers ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரைட் ஹேண்ட் வந்து டிபெட், அதோடைய 5 fingers இருக்குதான். 5 fingersல வந்து லடாக், நேபாள், சிக்கிம், பூட்டான், அருணாச்சல் பிரதேஷ், இது வந்து 5 fingers. ரைட் பாம் வந்து டிபெட்டுங்களாமா. சரிங்களா? ஸோ அப்போ ஒன் ஆஃப் தி ஃபிங்கர் வந்து லடாக்கா அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஈவன் அருணாச்சல் பிரதேஷ் ஃபார் தட் மேட்டர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். பிளஸ் ஆடட் டு இட் ஒன் மைட் டாக், அதாவது என்னன்னா டிப்ளமசி நல்லா தானே இருக்கு சைனா கூட. ஏன்னா சைனீஸ் பிரசிடென்ட் ஜிங்பியாங் he came to India and இப்போதான் வந்து மகாபலிபுரத்தில் நல்லா பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டு போனாரு. ஸோ டைஸ் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு டைஸ் கூட இப்போ ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் வி கேன் ரைட் திஸ் ஆல்சோ as a reason that is lack of diplomacy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆர் ஃபெயிலியர் ஆஃப் டிப்ளமசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கிருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே போய் டீ குடிக்கிறதும், அங்கிருந்து இவர் இங்கே வந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதும் ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இப்படி இருந்து கூட இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் நடக்குது. ஃபைன். அண்ட் ஃபைனலி அட் தி லாஸ்ட் வாட் வி கேன் டெல் இஸ் COVID-19. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் COVID-19 ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ குவைட் சிம்பிள். அதாவது என்னன்னா, இப்போ தேர் இஸ் அன் ஆன்கோயிங் ஐடியாலஜி விச் இஸ் ப்ரிவேலிங், தட் இஸ் லைக் இந்த COVID-19க்கு ரீசனே வந்து, அதாவது இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெடிங்க்கு ரீசனே வந்து சைனா தான். சைனா ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேஷனுமே சைனா மேலே பிளேம் பண்ணுறாங்க. யூஎஸ் இன் பர்டிகுலர். சரியா? ஸோ இந்த கொரோனா வைரஸ்னால சைனால இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கூட வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்து சைனாவை இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால தே ஆர் ஷோயிங் சம் அக்ரெஷன் டுவர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு we can talk reasons. புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கன்சாலிடேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஹிந்து. ஸோ ஒரு பாஸ்ட் 1 month டைம் பீரியட்ல வந்திருக்கிற ஹிந்து நியூஸ் ஆர்டிகல்ஸோடைய கன்சாலிடேஷன் பாயிண்ட்ஸ் உங்க ஆன்சர் ரைட்டிங்ல இது யூஸ் பண்ணீங்கனாலே போதும். திஸ் இட் செல்ஃப் வில் கிவ் யூ லைக் ஒரு 15 marks ஆன்சர், அதாவது 15 marks கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இது. சரிங்களா? எனிவே, இந்த ஆர்டிகல்ல ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகலை ஃபுல்லாக நம்ம இன்ஃபர் பண்ணோம்னா 2 பாயிண்ட்ஸ் தெரிய வருது. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அன் டிக்ளைன் இன் தி இந்தியன் டெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிளைம் பண்ணுறாரு. அதாவது சைனீஸோடைய இந்த அக்ரெஷன் ஆர் இந்த பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப்க்கு ரீசன் வந்து டிக்ளைன் இன் தி இந்தியாஸ் டெட்டரன்ஸா. அதாவது என்னன்னா, இந்தியா கிட்டேருந்து அவர் இந்தியா மேலே இருக்கிற பயம் போயிடுச்சான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்தியா இஸ் இன் டீப் ட்ரபிள் ரைட் நவ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்கனாமிக்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்லோ க்ரோத் ரேட் தான் COVID-19க்கு முன்னாடி. அண்ட் COVID-19 வந்ததுக்கப்புறம் சிச்சுவேஷன் ஹஸ் வர்சன். சரி, இன்டர்னலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக. சரியா? ஸோ அது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், NRC ஆக இருக்கட்டும். ஸோ திஸ் ஹாஸ் வீக்கெண்ட் தி பாலிட்டி ஆஃப் இந்தியா.
சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அலையன்சஸ், இந்தியாவுடைய மேஜரான அலையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ். இப்போ யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 சிச்சுவேஷனில் அவங்களும் வந்து பயங்கரமாக பாதிச்சிருக்காங்க அண்ட் எக்கனாமிக் மெல்ட் டவுனில் இருக்காங்க. அதாவது கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமாக எக்கனாமிக் மெல்ட் டவுன் இப்போ யூஎஸ்ல நடக்குது. ஸோ ஹவு வெல் யூஎஸ் இஸ் அபவுட் டு ஹெல்ப் இந்தியா இன் டைம் ஆஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சிச்சுவேஷன்லாம் இல்லை. சரிங்களா, சரி ஓகே. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து நேபர்ஹுட்டோட டென்ஷன்ஸ். ஸோ அது நேபர்ஹுட்டோட டென்ஷன்ஸ்னா இப்போ நேபாள் கூடயும் டென்ஷன்ஸ், நேபாள் ஹஸ் ரைஸ்டு பவுண்டரி இஷ்யூஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்ரீலங்கா தன்னுடைய ஃபாரின் பாலிசியை சேஞ்ச் பண்ணின்னு இருக்கு. பாகிஸ்தான் கிராஸ் பார்டர் ஃபயரிங்ல நடந்துன்னு இருக்கானுங்க, தன்னுடைய ட்ரூப்ஸ் வந்து பார்டர்ல ரெடியாக வச்சுன்னு இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ. சரி ரைட் ஓகே. அதே மாதிரி இந்தியா லாஸ்ட் இயர் வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் வந்து அக்கார்டிங் டு தி ஆத்தர் இட்ஸ் அன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வை? பிகாஸ் பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு எவிடன்சஸ் கூட இல்லை. தட் இஸ் டு ப்ரூவ் தட் இந்தியா ஹஸ் அட்டாக்டு தி பேஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணி டெரரிஸ்ட் எல்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ப்ரூஃபும் காணும். சரியா, ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் மூவாக இருக்கலாம். மைட் பி த பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் வுட் ஹேவ் கம் டு பவர் அகைன். பட் ஆனால் இந்தியா மேலே இருக்கிற பயம் வந்து போயிடுச்சு. ஸோ இதனால சைனீஸ் அக்ரெஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது இந்தியா மேலே இருக்கிற டெட்டரன்ஸ் போயிடுச்சு. பட் அகைன் இந்தியா ஹேப்பன்ஸ் டு பி a நியூக்ளியர் ஸ்டேட். ஸோ அது இட் வில் ப்ரொவைட் அண்ட் டெட்டரன்ஸ். பட் ஆத்தர் வந்து இங்க அதை கிளைம் பண்ணல. சரிங்களா, சரி ஓகே ரைட். த செகண்ட் ரீசன் விச் வி கேன் இன்ஃபர் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல் இஸ் லைக் சலாமி டாக்டிக்ஸ். ஸோ சலாமி டாக்டிக்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல். ஆர் அப்படி இல்லைனா லைக் ஒரு பீஸ் இருக்கா, ஒரு பீஸ் ஆஃப் கேக் இருக்கா, ஒரேடியாக அந்த கேக்கை சாப்பிட முடியாது. ஸ்லைஸ் பண்ணி ஒன்னொன்னா தான் சாப்பிட முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் சலாமி டாக்டிக்ஸ். ஸோ சைனா இஸ் ஃபாலோயிங் சலாமி டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனா வாண்ட்ஸ் டு பிகம் அன் குளோபல் வேர்ல்ட் ஆர்டர். சாரி, வேர்ல்ட் ஆர்டர் இல்லை, வேர்ல்ட் லீடர். சரிங்களா, ஸோ சைனா வாண்ட்ஸ் டு பிகம் அ வேர்ல்ட் லீடர். சரி, இப்போ அவங்க எல்லா நேஷன்ஸுமே ஒரேடியாக டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ ஒரு நேஷனுமே வந்து டிஃப்ரெண்டாக தான் டேக்கிள் பண்ணணும். இப்போ ஒரு நேஷன் கூட ட்ரேட் வார் எடுத்துகிட்டு வராங்கன்னா இன்னொரு நேஷன் கூட அவங்க பார்டர் டிஸ்பியூட்ஸில் எங்கேஜ் ஆகலாம். ஸோ தட் தே கேன் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் ஒன் நேஷன்ஸ் அட் அ டைம். ஸோ அதாவது ஆத்தர் இங்கே என்ன மீன் பண்ண வர்றாருன்னா இஷ்யூஸை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டு, அதாவது ஒரு நேஷன் கூட இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது ட்ரேட் வார், சைனா யூஎஸ்ஏ கூட ஒரு ட்ரேட் வார், ஹாங்காங் கூட ஒரு செப்பரேட் பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி லா, அதாவது செக்யூரிட்டி லா இன் ஹாங்காங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தைவான் கூட இன்னொரு பேசஸ் பண்ணி ஒரு டென்ஷன்ஸ், அதாவது ஒரு நேஷன்ஸ் கூடயும் டிஃப்ரெண்டாக ஹேண்டில் பண்றது, டேக்கிள் பண்றது. ஸோ தட் China in itself doesn't become weak. And India கூட ஒரு பார்டர் டிஸ்பியூட். சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் நினைப்பீங்க அதாவது என்னன்னா லேக் ஆஃப் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைப்பீங்க. லேக் ஆஃப் டிப்ளமசி கிடையாது. இட் இஸ் லைக் China has changed its position. It want to reorient the global order. இட் இஸ் அன் அம்பிஷியஸ் ரைசிங் பவர். ஸோ அதனால தான் இது பண்ணுறாங்க. அண்ட் குளோபல் எக்கானமி இப்போ வேர்ல்டில் வந்து வேர்சனாக இருக்குது. ஸோ சைனா வாண்ட்ஸ் டு டேக் தி அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரிங்க மீன் பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டேப். அண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் டேப்பில் நம்ம மாட்டிக்க கூடாது. பிகாஸ் வாட் இந்தியா மைட் திங்க் இஸ் லைக் சைனா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுதுன்னா நம்ம கிட்ட யூஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா யோசிக்கும். பட் ஆனால் இதே மாதிரி தான் யூஎஸ் யூஸ்டு டு சப்போர்ட் பாகிஸ்தான் டியூரிங் தி கோல்டு வார். பட் ஆனால் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் கூட என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எல்லாருக்குமே தெரியும்னா லைக் த ரிலேஷன்ஷிப் டிக்ளைன்டு வித் தி பாகிஸ்தான் அண்ட் இட் பாட் அட்டாக்ஸ் ஆன் பாகிஸ்தான் கூட. ஸோ வி cannot depend on USA alone. So what we need to do is like இப்போ military aggressive action காமிக்கிறாங்கன்னா we need to stand up accordingly. Okay right. But at the meantime நம்ம என்ன பண்ணணும்னா எல்லார் கூடயுமே வந்து ஒரு நெய்பர்ஷிப் எடுத்துட்டு வரணும். சரிங்களா, ஸோ we need to win back our friendly neighbors அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன், I hope it is clear to you. ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. ஃபைன், எனிவே the next article that is whether online course happens to be the next future அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிப்பப்ளிக் ஐஸ் என்னோட வீடியோவே பார்க்க மாட்டீங்க. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் ஹேவ் a go through, அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபைன், ஸோ that's it with regards to this article guys, and that's it for today. Thank you for watching.